தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்வியல் ஜோதிடம் டிவி மூலமாக உங்களை இன்று ஒரு அற்புதமான தகவலுடன் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான மரங்களின் பெயர்கள் குறித்தும் அந்த மரங்கள் எவ்விதமாக மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆரோக்கியத்துடன் தொடர்பு கொண்டுள்ளன, அதன் சக்தியை எவ்விதம் பயன்படுத்துவது என்பதை குறித்து காண இருக்கின்றோம். அந்த வகையிலே இது நட்சத்திர விருட்சங்களின் ரகசியங்களை கூற இருக்கும் காணொளியாக இருக்கின்றது. நண்பர்களே, மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தில் தான் நாம் அனைவருமே பிறக்கின்றோம். அது எந்த நாட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜாதகத்தை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஒரு உயிரானது தாயின் கருவறையில் உருவாகின்ற நேரத்திலே எந்த நட்சத்திரம் அன்று வானிலே சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் பாதையிலே ஓடுகின்றதோ அந்த நட்சத்திரம்தான் அந்த கரு மாதாவின் கர்ப்பத்தில் உருவான நட்சத்திரமாக இருக்கின்றது. அது பிறக்கும் பொழுதும் அதே நட்சத்திரத்தில் தான், அந்த நட்சத்திரம் வரும் நாளில்தான் அந்த கரு வெளியில் வரும், அந்த நாளில்தான் அந்த கரு பிறக்கும். ஆகவே ஒரு குழந்தை உருவாவது என்பது தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் நேரத்தில் அந்த நட்சத்திரத்தில் உருவானதோ அந்த நட்சத்திரத்தில் தான் பிறப்பும் எடுக்கும். அந்த வகையில் 27 நட்சத்திரங்களை நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய தவமாமுனிவர் கண்டுபிடித்து அதை மனித வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதிதேவதைகளின் கோவில்கள், அந்த நட்சத்திரங்களுக்கு என்று விருட்சங்கள் என்று பல வகையான விஷயங்களை ஒரு விஞ்ஞான ரீதியான கண்ணோட்டத்துடன் அந்த நாளிலே நம் முன்னோர்களான ரிஷிகள், ஜோதிட ரிஷிகள் கண்டுபிடித்து நமக்கு பலன் தரும் விதத்தில் குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த 27 நட்சத்திரங்கள் என்பது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்கு என்று ஒரு குணாதிசயம் உண்டு. ஆக 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது என்றால் அந்த 27 நட்சத்திரங்களின் தன்மைக்கு உட்பட்டுத்தான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்றான். ஆக 27 வகையான நட்சத்திரங்களுக்கு 27 வகையான உள்ளார்ந்த சுபாவங்கள், குணங்கள், ஆற்றல்கள், உள்முகமான திறமைகள், இவைகள் அந்த நட்சத்திரத்தின் சாரத்திற்குள் அடங்குகிறது. அதற்கு உட்பட்டுதான் ஒரு பிறக்கக்கூடிய மனிதன் அந்த நட்சத்திரத்தின் அம்சமாக பிறக்கிறான். ஆக அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் வளமாகவும் நலமாகவும் புகழுடனும் செல்வ செழிப்புடனும் வாழுவதற்கு அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் சரியான வழிகாட்டுதலோடு பின்பற்றும் பொழுது அவன் இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்கை சரியான முறையிலே அடைய முடியும். அதற்காகத்தான் இந்த கலையை நம்முடைய ஜோதிட ஞானியர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தும் முறை மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும், அவ்வளவுதான். அது தெரிந்துவிட்டால் நாம் இந்த உலகத்திலே சகல சௌபாகியத்தோடும் நாம் வாழ முடியும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிதேவதை இருக்கிறது, ஒரு மரம் இருக்கிறது, ஒரு கோயில் இருக்கிறது. ஆக அதை நாம் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் எந்த கவலையும் இல்லாமல் இந்த பூமியிலே நாம் வாழ முடியும். அந்த வகையில் இன்று நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட மரமானது நமக்கு என்ன நன்மை செய்கிறது, அதை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது, அதை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன ஏற்படுகிறது என்பதை குறித்து நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். மொத்தம் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்களும்
அதற்கு உண்டான மரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதனுடைய பெயரை நான் இப்பொழுது கூறுகிறேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டி மரம் அந்த நட்சத்திரத்திற்கு உரிய மரமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெல்லி மரம் வருகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அத்தி மரம் வருகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாவல் மரம் அந்த நட்சத்திர மரமாக வருகிறது. மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கருங்காலி மரம் நட்சத்திர மரமாக வருகிறது. திருவாதிரைக்கு செங்கருங்காலி மரம், புனர்பூசம் மூங்கில் மரம், பூசம் அரசு மரம், ஆயில்யம் புன்னை மரம், மகம் ஆழ்மரம், பூரம் பலாசு மரம், உத்திரம் ஆத்தி மரம், அஸ்தம் அத்தி மரம், சித்திரை வில்வம் மரம், சுவாதி நீர்மருது மரம், விசாகம் விழாமரம், அனுசம் மகிழ மரம், கேட்டை பிராய் மரம், மூலம் மாமரம், போராடம் வஞ்சி மரம், உத்தராடம் பலாமரம், திருவோணம் எருக்கு மரம், அவிட்டம் வன்னி மரம், சதயம் கடம்பு மரம், பூரட்டாதி தேமா மரம், உத்தரட்டாதி வேம்பு மரம், ரேவதி இலுப்பை மரம். ஆக இந்த 27 நட்சத்திரங்களுக்கு 27 வகையான மரங்களை நம்முடைய ஜோதிட ரிஷிகள் கொடுத்து இருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்திற்கு குறிப்பிட்ட மரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வி நமக்கு இயற்கையாக எழ வேண்டும். அது என்ன காரணம்? ஏன் ஒரே மரத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது? முதல் மரத்தை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? மரத்திற்கும் நட்சத்திரத்துக்கும் இங்கே என்ன தொடர்பு வந்தது? எப்படி தொடர்பு வந்தது? இது ஒரு அடிப்படையாக நமக்கு வர வேண்டிய அத்தியாவசிய கேள்வி. ஒரு மனிதன் குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தில் பிறக்கிறான் என்றால் 27 நட்சத்திரங்களுக்கு 27 வகையான குணநலன்கள், சுபாவங்கள், பண்புகள், உள்ளார்ந்த சக்திகள், ஆற்றல்கள், உள்முக திறமைகள் என்று இருக்கிறது என்று நான் கூறினேன் அல்லவா? அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் அம்சத்தில் பிறக்கக்கூடிய மனிதனுக்கு எப்படி அவனுடைய உள்முக திறமைகள் இருக்கின்றதோ, எப்படி பண்புகள் இருக்கிறதோ, எப்படி திறமைகள் இருக்கிறதோ, அந்த நட்சத்திர ஆதிக்கத்தில் பிறந்த அந்த மனிதன் அதற்கு தகுந்தபடி அவனுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது அவனுடைய ஆரா என்று சொல்லக்கூடிய சூட்சும ஒளி உடல் அமைப்பு மனிதனின் சூழ உடலின் உள்ளும் புறமும் வியாபித்து அவனுடைய முதுகுத்தண்டின் மையப்பு உட்புற தொழுமுனை நாடி என்று கூறக்கூடிய அந்த முதுகுத்தண்டு பகுதியிலிருந்து வெளிப்புறமாக பரவி ஒரு 12-15 அடி வரையில் பரவி இருக்கக்கூடிய சூட்சும உடல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒளி உடல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஆரா என்பது அந்த நட்சத்திரத்தின் சக்திக்கு உட்பட்ட ஒரு அதிர்வலையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கும். சொல்வது புரிகிறதா நண்பர்களே? இப்பொழுது ஒரு நட்சத்திரம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கென்று சில அமைப்புகளை நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபரானவர் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் உள்முக ஆற்றல்களையும் பண்புகளையும் தன்மைகளையும் தன்னுடைய ஆத்மாவிற்குள்ளே அவருக்குள் பொதிந்திருக்கும். அவர் வளர வளர அவருடைய வளர்ப்பு சூழ்நிலை, சிந்திக்கும் பாங்கு இவைகளுக்கு தகுந்தவாறு அந்த நட்சத்திரத்தின் தன்மை அவருடைய எண்ணம், சொல், செயல், வாழ்க்கை முறையில் தானாகவே அது வெளிப்படும். அப்படி அந்த நபர் அந்த நட்சத்திரத்தின் பிரதி அம்சமாக செயல்படும் பொழுது, வாழும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் இருந்து வரும் ஒளி அலையானது, பிராணசக்தியானது அந்த மனிதனின் சக்கர மையங்கள் என்று சொல்லக்கூடிய சூட்சும நாடிகளின் வழியாக கிரகிக்கப்பட்டு அந்த மனிதனுடைய ஒரு குறிப்பிட்ட அதிர்வு தன்மையோடு இருக்கும். அந்த நட்சத்திரத்தின் அதிர்வலையை அவன் நேரடியாக கிரகிப்பதற்கான வழிமுறைகள் இப்பொழுது யாரும் சொல்லிக் கொடுப்பது இல்லை என்ற காரணத்திற்காகவும், அதை வெளிப்படையாக சில ரகசிய காரணங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது என்கிற காரணத்திற்காகவும் அந்த காலத்தில் நம்முடைய
ஜோதிட ரிஷிகள் அதற்காக அந்த நட்சத்திரத்தின் அதிர்வலைகளை புராண சக்தியை ஒரு குறிப்பிட்ட அதிர்வு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அம்சங்கள் ஒவ்வொரு மரத்திலும் இருப்பதை தங்களுடைய ஞான திருஷ்டியின் மூலமாகவும் சூட்சும திருஷ்டியின் மூலமாகவும் அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மனித உடலில் இருக்கக்கூடிய சூட்சுமமான சக்தி மையங்களுக்கு ஒவ்வொரு நிறம் இருக்கின்றது. ஒவ்வொரு சூட்சும மையத்திற்கும் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய முதுகுத்தண்டின் கீழ் பகுதியிலே ஆசன வாய்க்கு 2 அங்குலம் மேலே, சிறப்பு உறுப்புக்கு 2 அங்குலம் கீழே இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் என்பது சிகப்பு நிற வண்ணம் கொண்ட சக்கரமாக இருக்கிறது. அந்த சக்கரத்தில் சிகப்பு நிற வர்ணமானது வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். அதே போல நம்முடைய பிறப்பு உறுப்பு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரம் என்பது ஆரஞ்சு நிறத்தை கொண்டதாகவும் அந்த ஆரஞ்சு நிறத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. நம்முடைய நாவி சக்கரம் என்று சொல்லக்கூடிய 3வது சக்கரத்திலே மஞ்சள் நிறமானது அந்த சக்கரத்தில் உள்ளது. அது மஞ்சள் நிறத்தன்மையை வெளிப்படுத்தி பிராண சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அநாதக சக்கரம் என்று சொல்லக்கூடிய இதய சக்கரத்திலே பச்சை நிறம் அந்த சக்கரத்தில் இருக்கிறது. அந்த இதய சக்கரமானது பச்சை நிறத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. விசுத்தி சக்கரம் என்று சொல்லக்கூடிய தொண்டை சக்கரத்திலே நீல நிறம் இருக்கிறது. அந்த விசுத்தி சக்கரமானது நீல நிறத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற சக்கர மையத்திலிருந்து நம்முடைய ஆகினை சக்கரம் என்று சொல்லக்கூடிய புருவ மத்தி சக்கரத்திலே வயலட் நிறம் என்று சொல்லக்கூடிய ஊதா நிறம் அந்த சக்கரத்தில் இருக்கிறது. அந்த ஊதா நிறத்தை நம்முடைய ஆகினை சக்கரமானது வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நம்முடைய உச்சந்தலையில் அமைந்திருக்கக்கூடிய சகசரார சக்கரம் என்று சொல்லக்கூடிய 1000 இதழ் தாமரை கொண்ட அந்த சகசரார சக்கரத்திலே அந்த வயலட் நிறத்திலேயே இன்னும் அடர்த்தியான நிறம் கொண்ட ஒரு வர்ணம் இருக்கிறது. ஆக நம்முடைய 7 சக்கரங்களிலும் 7 வகையான வர்ணங்கள், நிறங்கள், பிராண சக்திகள் இருக்கின்றன. இந்த நிறங்கள் என்பது வெறும் சாயங்கள் அல்ல. அந்த சக்கரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வலையின் மூலமாக ஒரு பிராணன் உருவாகிறது. ஒவ்வொரு சக்கர மையத்திலும் இருந்து ஒரு நிறம் கொண்ட பிராணனானது அந்த சக்கரத்தின் வழியாக நம்முடைய உடலில் இருந்து உருவாகி சூட்சும உடலிலிருந்து உருவாகி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வானவில்லின் 7 நிறங்களை கொண்டது. எப்படி ஒரு சூரியனிடமிருந்து ஒளி வரும் பொழுது மழை வரும் காலங்களிலே ஆகாயத்திலே வானவில் தோன்றுகிறதோ அந்த வானவில்லில் இருக்கக்கூடிய 7 நிறங்களும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்ற அடிப்படையில் நம்முடைய சூழ உடல் கொண்ட இந்த மனித உடலுக்கு உட்புறமும் வெளிப்புறமும் வியாபித்திருக்கக்கூடிய நம்முடைய ஒளி உடல் என்று சொல்லப்படும் ஆறாவில் இருக்கக்கூடிய சக்கரத்திலே இந்த 7 நிறங்களும் அடங்கி இருக்கின்றன. இந்த நிறங்களில் ஏதானும் குளறுபடி, இந்த பிராணங்களில் ஏதானும் குளறுபடி ஏற்படும் பொழுது இந்த சூழ உடலுக்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுகிறது. அது ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு பண்பும், அந்த ஒவ்வொரு சக்கரமும் ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்பையும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் செயல்படுத்தக்கூடியதாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடியதாகவும் இயக்கத்தை கொண்டுள்ளன. தன்னகத்தை அதற்கென்று ஒரு இயக்க முறை உள்ளது. அந்த இயக்க முறையின்படி அந்த சக்கர மையங்கள் இயங்கும் பொழுது அந்த சக்கரம் சார்ந்த உறுப்புகள் ஆரோக்கியமாக இருப்பது அல்லது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது அந்த சக்கரம் எப்படி அங்கே செயல்படுகிறது என்பதை பொறுத்து அமைகிறது. ஆக இதற்கும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர வெளிச்சங்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன, இதை நாம் இதோடு எப்படி கணக்கு செய்வது என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஜோதிட விஞ்ஞானத்தை அறிந்த அந்த கால மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள் ஜோதிடத்தை கிரகங்களிலிருந்து வெளிப்படும் அந்த சக்திகளை பற்றி ஆராய்ச்சி செய்த ஜோதிட ஞானியர்கள் அந்த கிரகங்களிலிருந்து வரக்கூடிய சக்திகளையும் பிராண சக்திகளையும் நட்சத்திரங்களிலிருந்து வெளிவரக்கூடிய சக்திகளையும் பிராண சக்திகளையும் தங்களுடைய சூட்சும திருஷ்டியின் மூலமாக கண்டறிந்து அவை எவ்வாறு இந்த மனித சோழ உடலை கடந்து உள்ளிருக்கும் அந்த ஒளிக்கவசத்திற்கு வருகின்றன, அது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை குறித்து மிகவும்
தீர்க்கமாக ஆராய்ந்து அதை வைத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய அந்த ஒளிவுடல் என்று சொல்லக்கூடிய ஆறாவானது எந்த விதமாக செயல்படுகிறது, எந்த அதிர்வலையில் அது செயல்படுகிறது என்பதை எல்லாம் தங்களுடைய சூட்சும திருஷ்டிகளை கண்டறிந்து அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்திலிருந்து வெளிவரும் ஒளி அலையையும் பிராண சக்தியையும் இங்கே பூமியில் உள்ள எந்த மரம் பிரதிபலிக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். அப்படி கண்டறிந்ததன் அடிப்படையிலே இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மனிதனுக்கு இந்த விருட்சம் சரியான பிராண சக்தியை வழங்கும் என்று கண்டறிந்தார்கள். இப்பொழுது நான் ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுகிறேன். இந்த மனித உடலுக்கு ஒரு காமாலை நோய் வருகிறது என்றால் அந்த காமாலையை குணப்படுத்தக்கூடிய சக்தி மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரைக்கு இருக்கிறது. அது எப்படி அவர்கள் கண்டறிந்தார்கள்? நம்முடைய உடம்பிலே நாவி சக்கரம் என்பது மஞ்சள் நிற பிராண சக்தியை கொண்டது. அந்த மஞ்சள் நிற பிராண சக்தியை கொண்ட நாவி சக்கரத்தின் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஸ்தூல உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் செயல்படுகிறது. அப்பொழுது அந்த கல்லீரலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த கல்லீரலை குணப்படுத்துவதற்கு அந்த மஞ்சள் நிற பிராண சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய மூலிகையை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். ஆக அந்த மஞ்சள் நிற பிராண சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தாவரம் எது என்றால் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி என்ற கீரை மற்றும் இந்த கீழாநெல்லி கீரையிலும் இந்த மஞ்சள் நிற பிராண சக்தி வெளிப்படுகிறது என்பதை கண்டறிந்து அந்த நாபி சக்கரத்தை அந்த பிராண சக்தி குணப்படுத்தி விட்டால் அந்த கல்லீரல் குணமாகி காமாலை குணப்படுத்தப்படும் என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். ஒரு மனிதனுக்கு எந்த உறுப்பில் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த உறுப்பு எந்த சக்கரத்தின் கட்டுப்பாட்டில் வருகிறதோ அந்த சக்கரத்தின் பிராணன் எந்த நிறத்தில் உள்ளதோ அந்த பிராணனை எந்த தாவரம் மூலிகை வெளிப்படுத்துகிறதோ அந்த தாவரத்தை மூலிகையை தான் அந்த காலத்திலே அவர்கள் பச்சிலையாகவும் உள்ளே விழுங்கி குணம் ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலேயும் அவர்கள் சூரணமாகவும் உருண்டைகளாகவும் செய்து சித்த வைத்திய முறையிலே மனிதர்களை நம்முடைய சித்தர்கள் குணப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆகவே இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சங்களும் என்ன செய்கிறது என்றால் அவர்கள் கண்டறிந்த முறையானது இந்த ஸ்தூல உடலுக்கு அவனுடைய ஒளி உடல் என்று சொல்லக்கூடிய சூட்சும உடல் என்று அழைக்கப்படும் ஆறாவிலே கிரக நிலைகளின் காரணமாகவும் அவனுடைய எண்ணங்களின் காரணமாகவும் வாழ்க்கை முறைகளின் காரணமாகவும் வாழ்வில் ஏற்படும் சுமைகள் துன்பங்கள் ஆகியவற்றின் மூலமாகவும் அவனுக்கு இந்த ஆறாவில் பாதிப்பு ஏற்படும் பொழுது உடல்நல கோளாறும் மனநல கோளாறும் ஏற்படுகின்றன. அந்த காலங்களிலே அவன் ஜோதிடர்களை தேடி செல்லும் பொழுது, தம்பி நீ இந்த குறிப்பிட்ட மரம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்திற்கு சென்று அங்கே இறைவனை வழிபட்டு இந்த மரத்தை நீ ஒரு 9 முறை சுற்றி வா, 27 முறை சுற்றி வா, தினசரி நீ அந்த கோவிலுக்கு போ என்று குறிப்பிட்ட காலத்தெடுவை இந்த ஜோதிடர்கள் அவனுக்கு வழிகாட்டுகிறார்கள். மரத்தை சுற்றி வருவது என்பது ஒரு சாதாரண விஷயமாக நாம் நினைத்து விட்டோம். ஆனால் அப்படியல்ல. யார் மட்டும் எந்த மரத்தை வேண்டுமானாலும் சுற்றி வருவது என்பது அது ஒரு நடைபயிற்சி செய்யும் பொழுது செய்யக்கூடிய விஷயம். சாதாரணமாக நாம் ஒரு விநாயகரை வழங்குவது என்றால் ஒரு அரச மரம் இருக்கக்கூடிய இடத்திலே விநாயகரை சுற்றி வருவது என்பது அந்த அரச மரத்திலிருந்து வரக்கூடிய ஆரோக்கியமான ஒரு பிராண சக்தியை நாம் உள்ளே கிரகிப்பதற்கு உதவியாக இருக்கும். அது பொதுவாக எல்லோரும் செய்யக்கூடியது. ஆனால் குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் தாக்கத்தில் பிறந்தவர்கள், குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த தல விருட்சம் இருக்கும் கோவிலுக்கு செல்லும் பொழுது, அந்த மரம் இருக்கும் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே அந்த இறைவனை வணங்கிவிட்டு அவன் மனம் அமைதியான நிலையில் இருக்கும் பொழுது அந்த தல விருட்சத்தையும் குறிப்பிட்ட எண்ணிக்கை அவன் சுற்றி வந்து அங்கே அமர்ந்து சிறிது நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி கொள்ளும் பொழுது அவன்
எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன தேவையோ, எது கிடைத்தால் அவன் உடலும் மனமும் குணமடையுமோ அந்த இயக்கமானது, அந்த சக்தியானது தானாகவே அவனுடைய சக்கர மையங்களுக்கு உள்ளாக கிரகிக்கப்பட்டு அவன் ஆரோக்கியம் அடைவான். அதற்காகத்தான் நம்முடைய ஜோதிட ஞானியர்கள் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சம் இருக்கக்கூடிய தல விருட்சம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று கூறியதன் ரகசியம் இந்த காரணம்தான். இது பல்வேறு நிலைகளில் நாம் இந்த சக்திகளை அந்த விருட்சங்களில் இருந்து பெறுவதற்கு பல வகையான முறைகள் இருக்கின்றன. அதை நான் பின்னர் வரும் காலங்களில் எந்த விருட்சத்திடமிருந்து எப்படி நாம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை உபயோகிப்பதன் மூலமாகவும் அந்த மரத்திடம் உதவி கேட்பதன் மூலமாகவும் அந்த சக்தியை பெற முடியும் என்பதை நான் வேறு காணொளிகளை வெளியிடும் பொழுது வெளியிட இருக்கிறேன். ஆனால் அடிப்படையான காரணம் இது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்தல விருட்சம் உள்ள இடத்திற்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டும் என்று கூறுவதன் காரணம், ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த ஒரு எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லக்கூடிய அதிர்வலையில் தான் அவன் பிறக்கிறான். அவன் பிறந்து இறக்கும் காலம் வரையிலும் அந்த நட்சத்திரத்தின் அம்சம் அவனுடைய எண்ணம், சொல், செயல், நடவடிக்கை, வாழ்க்கை முறை அனைத்திலும் அதுதான் வெளிப்படும். ஒரு செவ்வாய் நட்சத்திரமாகிய மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்தில் பிறக்கின்ற மனிதர்கள் என்றால் செவ்வாயின் தன்மை அவர்களுக்குள்ளே வெளிப்படும். செவ்வாய் என்றால் சுறுசுறுப்பான கிரகம், வேகமான கிரகம், கோபமான கிரகம். ஆக இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துவர்களாக இருப்பார்கள். சூரியன் என்றால் அதிகாரமும் அரச தன்மையும் கொண்ட கிரகம். கிருத்திகை, உத்தரம், உத்தராடம் என்ற அந்த சூரியனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு பிறக்கக்கூடிய மனிதர்கள் அந்த சூரியனின் அம்சம் ஏதோ ஒரு வகையில் அவர்களிடம் வெளிப்படும். அரச குணமும், தயாள குணமும், தர்ம குணமும், கருணை குணமும், அண்டியவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வீரமும் அவர்களிடம் இருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. அதே போல ஒரு புதனுடைய அம்சமான நட்சத்திரங்களில் ஆயில்யம், கேட்டை, ரேவதி போன்ற புதனுடைய நட்சத்திரத்திலே பிறக்கின்றவர்களுக்கு புதனுடைய தன்மைகள் அவருடைய எண்ணம், சொல், செயல், நடவடிக்கை, வாழ்க்கை முறையில் வெளிப்படும். புதன் என்றால் மிகவும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அறிவு சார்ந்த கிரகம், ஆற்றல் சார்ந்த கிரகம், குருமார்கள் எவரும் இல்லாமல் தானாகவே தவ வாழ்க்கையில் பல வகையான சக்திகளை அடைந்த ஒரு கிரகம். மிகவும் அறிவுத்திறன் வாய்ந்த சாமர்த்தியசாலியாக உள்ள கிரகம். ஆக இந்த புதனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த புதனுடைய தன்மையான சாமர்த்தியம், அறிவு, நகைச்சுவை, கலகலப்பு, சமயத்திற்கு தகுந்தமாறு சமயத்திற்கு இடத்தில் நடந்து கொள்வது, சமயோஜிதமாக நடந்து கொள்வது என்ற தன்மை இந்த புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஆக அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதோ மன்னிக்கவும், அந்த கிரகத்தின் தன்மை அவர்களுடைய முழு வாழ்க்கையிலும் வெளிப்படும். அந்த கிரகத்தின் தன்மை அந்த நட்சத்திரங்களின் மூலமாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் அந்த கிரகத்தின் தாக்கத்திலும் அந்த நட்சத்திரத்தின் தாக்கத்திலும் செயல்படும். அப்படி செயல்படும் பொழுது அவர்களுக்குள் அந்த கிரகம் மற்றும் நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படும் அந்த பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத வர்ணம் கொண்ட அதிர்வு சக்திகளையும் பிராண சக்திகளையும் அவர்களுடைய சூட்சும உடல் என்று சொல்லப்படும் ஆறாவில் அவர்களுக்கு தெரியாமலே அந்த சக்தியானது இறங்கி கொண்டிருக்கும். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த அந்த குறிப்பிட்ட கிரகம் மற்றும் நட்சத்திரத்தின் தன்மையை இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே ஏற்படும் கஷ்டம், நஷ்டம், போராட்டம், தோல்வி, சஞ்சலம், துக்கம், கோபம், காமம், வலி உணர்வு, துவேஷம், வெறுப்பு, இது போன்ற எண்ணங்களின் போராட்டம் அந்த மனதிற்குள்ளே நடக்கும் பொழுது அவர்களுடைய
உடலுக்கு உள்ளும் புறமும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த சூட்சும ஒளி உடல் என்ற சொல்லப்படும் ஆறாவிலே பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த ஆறாவானது காற்று போன ஒரு பலூன் போல, பலூனில் ஒரு ஓட்டை போட்டால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய காற்று பூராவும் வெளியேறிவிடும். அதே போல் அந்த ஆறாவானது வற்றி போய்விடும், சுருங்கிவிடும். அப்பொழுது அவன் காற்று போன ஒரு பலூனாக, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா என்ற சித்தர்கள் அந்த காலத்தில் பாடியதை போல அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தோல்வி, துன்பம், துயரம், அவமானம் இவைகளினால் அவன் துன்பப்படும் பொழுது அவனுடைய இந்த சூட்சும ஒளி உடல் அமைப்பு என்கின்ற ஆறாவானது தன்னுடைய முழு சக்தியையும் இழந்து வற்றி போய் விடுகிறது. அப்பொழுது அவன் கோவிலுக்கு செல்லுவான், குளக்கரைக்கு செல்லுவான், மாந்திரிகம் செய்வர்களை சந்திப்பான். நல்ல ஜோதிடர்களை சந்திப்பதற்கு அவனுக்கு ஒரு புத்தி வராது. அப்படி புத்தி தெரிந்த ஜோதிடர்களை அவன் சென்று சந்திக்கும் பொழுது அவர் குறிப்பிட்ட பரிகார முறைகளை கூறி, கோயில்களை கூறி இந்த சால விருட்சத்தை சரி போய் தரிசித்து வா, சுற்றி வா என்று அவனுக்கு வழிகாட்டுவார்கள். ஆக அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்தை நீங்கள் சென்று நாடி அந்த விருட்சத்திடம் உதவி கேட்கும் பொழுதும், வேண்டும் பொழுதும், பிரார்த்தனை செய்யும் பொழுதும் அந்த விருட்சமானது, அந்த விருட்சத்தில் உள்ள அதிதேவதைகள், ஒவ்வொரு விருட்சத்திற்கும் ஒரு அதிதேவதைகள் இயற்கை உயிர்கள் இருப்பார்கள். அந்த அதிதேவதைகள், விருட்சத்தின் அதிதேவதைகள் அந்த விருட்சத்தின் மூலமாக தங்களுடைய தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தி, எவர் அந்த விருட்சத்தின் உதவியை நாடி, கருணையை நாடி, குணப்படுத்தும் சக்தியை வேண்டி சென்று பணிவாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விருட்சத்தின் அதிதேவதைகள் அந்த விருட்சத்தின் மூலமாக குணப்படுத்தும் சக்தியாக, பிராண சக்தியாக, அதிர்வலை சக்திகளாக, மந்திர செய்வதனால் வெளிப்படக்கூடிய சக்திகளாக அந்த விருட்சத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஒளி அலை கொண்ட பிராண சக்தியானது, அதிர்வலை சக்தியானது வேண்டி கேட்கும் மனிதனுடைய சூட்சும உடலில் இருக்கக்கூடிய ஆறாவின் மூலமாக அவனுக்கு வெளிப்படும். ஆகவே நண்பர்களே, கோரப்பட்ட விஷயங்களை குறித்து 1க்கு 4 முறை நன்றாக இந்த காணொலியில் கூறிய விஷயங்களை குறித்து மனதிற்குள் ஆராய்ச்சி செய்து இதன் பலன் என்ன, ஏது, எப்படி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அந்த உடல் நல குறைபாடு, மனநல குறைபாடு ஏற்படுகிறதோ அப்பொழுது அவனுக்கு அந்த வாழ்க்கை முறையின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த போராட்டமான வாழ்வில் ஏற்படும் அந்த மன சஞ்சலங்களினால் அவனுடைய ஆரோக்கியம் குறைவதற்கு காரணமாக அந்த உடலுக்குள்ளும் புறமும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த ஒளி உடல் என்று சொல்லக்கூடிய ஆறாவின் சக்தி குறைபாடு ஏற்பட்டு ஆறா சுருங்கி காற்று போன பலூன் போல் ஆகும் பொழுது அவன் ஆரோக்கிய குறைபாடு, உடல்நல குறைபாடு போன்றவைகளால் பாதிக்கப்படுகிறான். அப்படி அவன் பாதிக்கப்படும் பொழுது இயற்கையான முறையில் அவனை குணப்படுத்துவதற்காகத்தான் அந்த காலத்திலேயே இந்த ஜோதிட ரிஷிமார்களானவர்கள் இந்த வழிமுறைகள் நமக்கு கண்டுபிடித்து எழுதி வைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கோயில் எது, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சம் எது, அந்த விருட்சம் இருக்கக்கூடிய ஸ்தலம் எது என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு ஜோதிட வல்லுநரின் துணையோடு அவர்களை அறிந்து கொண்டு இப்பொழுது நான் இந்த காணொலியில் கூறிய விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அந்த நட்சத்திரத்திடம் இருந்தும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்திடம் இருந்தும் நல்ல வகையான ஆசீர்வாதத்தையும் சக்தியையும் பெற்று இந்த உலக வாழ்க்கையில் வளமோடும், நலமோடும், ஆரோக்கியத்தோடும், செல்வ செழிப்போடும் வாழ்வதற்கு நீங்கள் வழிவகைகளை செய்து கொள்ளலாம். ஆகவே இதை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். இறைவனுடைய ஆசை அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.